இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாம் 2 விதமான பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன. திரும்பவும் வாசிக்கிறேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன. இங்கே நாம் 2 விதமான பாத்திரங்களை பார்க்கிறோம். ஒன்று கிருபா பாத்திரங்கள், இன்னொரு பாத்திரம் கோபாக்கினை பாத்திரங்கள். கிருபா பாத்திரங்கள், கோபாக்கினை பாத்திரங்கள். அந்த கிருபா பாத்திரங்களை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார்? தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் அந்த கிருபா பாத்திரங்கள். கோபாக்கினை பாத்திரங்கள் அவங்க யாரு? அவங்க அவருடைய அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள், அழிவுக்கு என்று உண்டாக்கப்பட்ட பாத்திரங்கள். இந்த 2 பாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேக கிருபா பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். கிருபை பெற்றவர்கள், கிருபை பெற்ற பாத்திரங்களை நாம் அநேக பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஒரு கிருபை பெற்ற பாத்திரம். அடுத்ததாக லோத்து பார்க்கும்போது லோத்து சொல்கிறார், உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. இந்த லோத்து ஒரு கிருபை பெற்ற பாத்திரம். மோசே சொல்கிறார், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும். மரியாளை பார்த்து தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாள் ஒரு கிருபை பெற்ற ஒரு பாத்திரம். இப்படி நிறைய பாத்திரங்களை, கிருபா பாத்திரங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு பாத்திரம் கோபாக்கினை பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளான பாத்திரங்கள். நோவா காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள் என்றால் கோபாக்கினை பாத்திரங்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நோவா வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் ஒரு கோபாக்கினை பாத்திரங்களாய் காணப்பட்டார்கள். அப்போ அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. நோவா வாழ்ந்த காலத்தில் அந்த பூமி, அந்த ஜனங்கள் கொடுமையினால் நிறைந்திருந்தார்கள். தேவன் பூமியை பார்க்கிறார், இதோ பூமி மிகவும் சீர்கெட்டதாக இருக்கிறது, மாம்சமான எல்லாரும் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து அந்த பயங்கரமான ஒரு சீர்கெட்டவர்களாக அந்த பூமி முழுவதும் ஒரு சீர்கேடாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சீர்கெட்ட பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நோவா காணப்படுகிறார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஜனங்கள் பொல்லாதவர்கள், பாவம் செய்கிறவர்களாக இருக்காங்க. அவற்றின் மத்தியில் இந்த நோவா ஒரு உத்தமனாய் நீதிமானாய் காணப்படுகிறார். எனவே அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலகமே பாவம் செய்தாலும் நீ உத்தமனாயிரு. உலகம் முழுசும் எல்லாரும் பாவம் செய்யட்டும், நீ பாவம் செய்யாத, நீ உத்தமனாயிரு, நீ ஆண்டவருக்கு பிரியமாயிரு. அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த பாவத்தை செய்ய காரணம் என் சூழ்நிலையினால நான் இப்படி ஆயிட்டேன், இந்த சமுதாயத்தினால நான் இப்படி ஆயிட்டேன், என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நான் இப்படி பாவம் செய்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நோவாவை பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான். அவன் அந்த பாவத்தை செய்யலை, அவன் நீதிமானாய் உத்தமனாய் அவன் வாழ்ந்தான். கர்த்தருடைய கட்டளை வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய கட்டளையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஒரு பெரிய பேழையை அந்த நோவா உண்டாக்குகிறார். அப்போது அந்த பல வருடங்களாக அந்த பேழையை அவர் செய்கிறார். அப்போ ஜனங்கள்கிட்ட அவர் பிரசங்கிக்கிறார். வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நீதியை பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். இந்த பூமி அழிய போகிறது,
ஒரு பெரிய பெருவெள்ளம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேழையை செய்து எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீதியை பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவே இல்லை. அந்த கீழ்ப்படியாமையினாலே அந்த நோவா அந்த உண்டாக்கின அந்த பேழைக்குள்ளே அவர்களுக்கு வர மனதில்லை. எத்தனை வருடங்களாக அவர் உடனடியாக அந்த சம்பவம் நடக்கலை, பல வருடங்களாக இந்த பேழையை உண்டாக்கி ஜனங்களையெல்லாம் அழைத்தும் யாரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கடைசியாக வெள்ளம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் அவங்க என்ன செய்யலை? உணராதிருந்தார்கள். இவங்க தான் கோபாக்கினையின் பாத்திரங்கள். இந்த கோபாக்கினை பாத்திரங்கள் மேலே ஆண்டவர் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருக்கிறார். நோவா காலத்தில் சாந்தத்தோட பொறுமையோடு ஆண்டவர் இருந்தார். நோவா மூலமாக எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த கோபாக்கினை பாத்திரங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோவா மூலமாக எச்சரிப்பு கொடுத்தும் நீடிய பொறுமையோடு இருந்தும் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பவில்லை. இறுதியாக அந்த கோபாக்கினை பாத்திரங்களாக அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் லோத்து காலத்திலே லோத்தும் ஒரு நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சோதோம் கொமோரா பட்டணத்து ஜனங்கள் பாவிகளாக இருந்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்களாக இருந்தார்கள். பயங்கரமான அருவருப்பான பாவங்களெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்குள்ளே லோத்து வாசம் பண்ணுகிறார். அந்த ஜனங்களுக்குள்ளே லோத்து வாசம் பண்ணும்போது அவர்களுடைய காம விகார நடக்கைகளை பார்த்து நாள்தோறும் தன்னுடைய இருதயத்திலே அவர் வாதிக்கப்படுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் இவ்வளவு பாவம் செய்கிறாங்களேன்னு சொல்லி அவர் வாதிக்கப்படுகிறார். ஆனால் அந்த லோத்து அந்த தவறை செய்யவில்லை, லோத்து அந்த பாவத்தை செய்யவில்லை. லோத்து நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி வேதத்திலே லோத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் அவர்கள் கோபாக்கினை நின்று தப்புவிக்கப்பட வேண்டும் என்று இந்த சோதோம் கொமோரா ஜனங்களுக்கு ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். அந்த லோத்து வந்து அந்த ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்யாதுங்கலாம் அவர் சொல்லி பார்க்கிறார். பரதேசியாய் வந்த நீயா எங்களுக்கு நியாயம் பேசுகிறது என்று சொல்லி அவனை அவர்கள் இந்த ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அந்த கோபாக்கினை பாத்திரங்களுக்கு கூட மனம் திரும்புவதற்கு அவர் நீடிய பொறுமையோடு இருந்து தவணை கொடுக்கிறார். ஆனால் யாரும் என்ன செய்யலை? கீழ்ப்படியவே இல்லை. கடைசியாக அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த 2 வகையான பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள், கோபாக்கினை பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த பாத்திரமாக காணப்படுகிறோம்? கிருபா பாத்திரமாய் காணப்படுகிறோமா, கோபாக்கினையின் பாத்திரமாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த நோவா காலத்திலே அந்த அழிந்து போன அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அந்த ஆவிகளுக்கு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு ஆண்டவர் மரித்த பிறகு அவர் உயிர் தெழுவதற்கு முன்பு அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். அந்த ஜனங்கள் யார்? தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தும் அவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படியவில்லை. யாரையும் அழிக்கணும், யாரையும் அந்த கோபாக்கினையை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவதே இல்லை. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். ஆனால் அவர்கள் திருந்துவதற்கு, அந்த கோபாக்கினை நின்று தப்புவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவர்கள் மேல் தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் கோபாக்கினைக்கு பாத்திரமாய் போகிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள், உத்தமர்களாய் நீதியாய் நடக்கிறவர்கள் கிருபா பாத்திரங்களாக மாறுகிறார்கள். நாமும் கூட கிருபை பெற்ற மக்களாக, கிருபையின் பாத்திரங்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கிருபை பெற்ற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த கிருபையின் பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கோபாக்கினையின் பாத்திரமாய் அல்ல. அந்த திராட்சை தோட்டத்திலே அந்த மரத்தை வைக்கும்போது அந்த எஜமான் சொல்லுவார், இதிலே கனி ஒன்றும் இல்லையே, இந்த மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த தோட்டக்காரன் சொல்லுவான், ஐயா, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் சுற்றிலும் கொத்தி அதற்கு எரு போடுகிறேன், அது கனி கொடுக்கும் என்று சொல்லி அந்த மரத்துக்காக அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். பேசி அந்த உடனே அழிக்கவில்லை, அதுக்காக பரிந்து பேசுகிறான். ஆம், கோபாக்கினைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட, அழிவுக்கென்று எத்தனமாக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள் மேல் தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அதனால தான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். ஆனால் அதை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய அந்த பொறுமையை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். நாமும் கூட அந்த கிருபை பெற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. கோபாக்கினையின் பாத்திரங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறீரப்பா.
ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அந்த கோபாக்கினை பாத்திரங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி கிருபை பெற்ற பாத்திரங்களாய் மாற நீர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.